செம்பியன் செல்வியின் வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன். இன்றைக்கு தமிழின் தொன்மம் என்றதில் ஒரு சொல்லு பார்ப்போம். மண் என்ற சொல்ல பார்ப்போம். மண் என்ற சொல்லு மண்ணுதல் என்று வருகிறது. இந்த மண்ணுதல் என்று சொன்னால் எண்ணுதல், சிந்தித்தல், ஆராய்தல் என்ற பொருளை அது கொடுக்குது. அதோட பகுத்தறிதல், எது சரி எது பிள்ளை என்று பகுத்தறிகிறது, சிந்திக்கிறது, இது எல்லாமே இந்த மண்ணுதல் என்ற சொல்லுக்கு வருது. இது இந்த வேர் சொல் வந்து மண் என்று சொல்லி வருது. அப்ப இந்த மண் கூட்டு திறம், மண் திறம் என்ற சொல்லுதான் ஒரு எல்லாரும் சேர்ந்து கூட்டாக உண்ட அவைகள் ஆலோசித்து சரியான முடிவெடுக்கிறது மந்திரம் என்று சொல்லுவோம். மந்திர ஆலோசனை என்று சொன்னால் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு முடிவு, சரியான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு எல்லாரும் தங்களுடைய ஆலோசனையை கொடுக்கறதுக்கு பேர் மந்திர ஆலோசனை. அதே மாதிரி மந்திரி என்று சொல்லுவாங்க. மந்திரி என்று சொன்னால் என்னென்று சொன்னால் அவற்றை அந்த மனத்திறத்தால அவர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவார். அவருக்கு அந்த பகுத்தறிகிற அந்த இது வந்து நிறைய இருக்கு. அப்ப அதை பாவிச்சு அவற்றை அந்த மனத்திறத்தால திறமையான ஆளா இருப்பார். அந்த மனத்திறத்தால மன்னருக்கு ஆலோசனை கூறுவதைத்தான் நாங்கள் மந்திரி என்று சொல்லுவோம். அப்ப இந்த மண் என்ற சொல்லி, இந்த வேர் சொல்லியிருந்தா மண் மகன் என்று சொல்லி வருகிறது. அப்ப மண்மகன் என்று சொன்னால் ஆழ்ந்த சிந்தனையாளன், ஒழுக்கங்களின் தலைவன், உயர்ந்தவன், அறிவாளி என்ற சொல்லுகள் வந்து இந்த மண்மகனுக்கு வருகிறது. இந்த மண்மகன் தான் பிறகு இயேசுநாதருக்கு மனுமகன் என்று சொல்லி வாரது இதுல இருந்துதான் வருகிறது. அவர் உயர்ந்தவர், ஆழ்ந்த அறிவா உள்ளவர், ஒழுக்கம் உள்ளவர் என்ற அடிப்படையில் தான் இயேசுநாதருக்கு வந்து இந்த மண்மகன் மனுமகன் என்று சொல்லி அந்த பேரை அவருக்கு கொடுக்கிறோம். இந்த தமிழ்ல வார மண் என்ற சொல்லு தமிழ்ல மண் என்று வருகிறது. அது சமஸ்கிருதத்துக்கு போய்க்கல மனு என்று போகுது. திரும்ப அது வந்து ஆங்கிலத்துக்கு மேன் என்று போகுது. அப்ப இந்த மேன் என்ற ஆங்கில சொல்லின்ற வேர் சொல் வந்து எங்க இருந்து வருதுன்னு சொன்னால் தமிழ்ல இருந்துதான், இந்த மண் என்ற சொல்லில இருந்துதான் அது வருது. இந்த சமஸ்கிருதத்துல வார மனு என்ற அந்த சொல்லுத்தான் எமனு என்று சொல்லி வருகிறது. இப்போ எங்களோட உயிர் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுவோம். அது உண்மையில எமனு என்று சொன்னால் சட்ட, நல்ல ஒரு சட்ட திறமான ஒரு ஆள். அந்த எமனு என்ற சொல்லு வந்து வருகிறது. அவர் சட்ட நூலாளர் என்ற அடிப்படையில தான் அது எமனு என்ற சொல்லும் வருகிறது. அப்ப இந்த மனு சமஸ்கிருதத்துல எமனு ஆகுது. அப்ப இதுக்கெல்லாம் மூலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்ல இருந்து வார அந்த மண் என்று சொல்ற சொல்லுத்தான். அடுத்து இன்னொரு சொல்லு இன்றைக்கு பார்க்கலாம்னு இருக்கிறேன். இந்த சறுக்கு என்று சொல்றது, வழக்கி கொண்டு போறது, உருண்டோடுறது, அந்த சொல்லில இருந்து எப்படி அந்த பாம்புக்கு ஆங்கில சொல்லி வந்ததுன்னு பார்ப்போம். அப்ப இந்த சறுக்கு என்று சொல்றது, வழக்கி கொண்டு போறது, உருண்டோடுறது என்ற சொல்லுகளை இது பொருளை இது குறிக்கிறது. அப்ப இந்த சறுக்கு என்ற சொல்லு சறுக்கு, சருக்கம், சருப்பம், பிறகு சர்ப்ப என்று சொல்லி சமஸ்கிருதத்துல வருது. அப்ப இந்த தமிழ்ல வார இந்த சறுக்கு என்ற இந்த சொல்லில இருந்துதான் அந்த சருப்பம் என்று சொல்லி வருது. அப்ப தமிழ்ல வந்து சருப்பம், சமஸ்கிருதத்துல சர்ப்ப என்று சொல்லி வருது. தமிழ்ல வந்து சருப்பம் என்று பாம்பை குறிக்குது, சமஸ்கிருதத்துல சர்ப்ப என்று சொல்லி வருகிறது, எபிரேயத்துல சரப் என்று சொல்லி வந்து ஆங்கிலத்துல சர்பெண்ட் என்று வருது, SERPANT என்று சர்பெண்ட். அப்ப இந்த சருப்பம் அந்த சரு என்றதுல இருந்துதான் இந்த சருக்கு என்றதுல இருந்து அந்த சருப்பம் என்று சொல்லி தமிழ்ல வருது. அதுதான் திரும்ப ஆங்கிலத்திலேயும் சர்பெண்ட் என்ற சொல்லுக்கு பாம்புக்குரிய சொல்ல வருது. இரண்டு சொன்னால் ஆங்கிலத்துல வந்து அந்த பாம்புக்குரிய மூல சொல்லு இல்லை. அப்ப இன்னைக்கு நாங்கள் இந்த சருக்கல் என்றதுல இருந்து எப்படி அந்த பாம்பின்ற சொல்லு வருகிறது என்று சொல்லி பார்ப்போம். அதே வேளையில இப்ப நாங்கள் அரபு சொல்லுகளில் விழுந்த சுபன் என்ற அந்த சொல்லு வருகிறது. இந்த இதுகளில் கூடாத இந்த சொல்லு வருகிறது. அப்ப நாங்கள் இன்றைக்கு பாம்புக்கான அந்த சொல்ல பார்ப்போம். சர்ப்பம், சர்ப்ப, சரப், சர்பெண்ட் ஆங்கிலத்துல. அதே போல அரபு மொழியில சுபன், SUBAN வருது, சுபன். அப்ப எப்படி இந்த தமிழ்ல வார அந்த அந்த பொருளோட சேர்ந்து வார அந்த சருக்கு என்று சொன்னா உருண்டோடுறது, வழக்கி கொண்டு போறது, அந்த பொருள்ல இருந்து அந்த பாம்புக்கான சொல்லு எப்படி மற்ற மொழிகளுக்கு தமிழ்ல இருந்து போனதுண்டு
பார்க்கக்கூடியதாக இருந்தது. மீண்டும் இன்னொரு தமிழின் தொன்மத்தில் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.